ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆஃப் லிமிடெட் அதாவது ஐசிஎல்லேருந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் டு ட்ரேட் டெக்னீஷியன் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன், ட்ரேட் அப்ரெண்டிஸ் அண்ட் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் இட்ஸ் லொகேஷன் இன் சவுத்தர்ன் ஸ்டேட் இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா வந்து ஸ்டேட்டில் வந்து நமக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 200 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஃபிட்டர், ட்ரேட் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிஷியன், ட்ரேட் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல், ட்ரேட் அப்ரெண்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ட்ரேட் அப்ரெண்டிஸ் மெஷினிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுக்கு எலிஜிபிளாக இருக்கோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஐடிஐ ஃபிட்டர், ஐடி எலக்ட்ரிஷியன், ஐடி ஃபிட்டர் எல்லாமே வந்து 2 இயர்ஸ் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி முடிச்சிருக்கவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ரெண்டிஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகாது இது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நேட்ஸ்லேயோ இல்லை ஐடிஐலேயோ ஆல்ரெடி நீங்கள் நேப்ஸ்லேயோ வந்து அதாவது அப்ரெண்டிஸ், அதாவது நேட்ஸில் ஒரு அப்ரெண்டிஸ் இருக்குது, நேப்ஸில் ஒரு அப்ரெண்டிஸ் இருக்குது. அது ரெண்டுலேயும் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்களா, கரண்ட்டாக பண்ணிட்டுருக்கீங்கன்னா நாட் எதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பதிவு பண்ணியிருக்காமல் இருந்தீங்கனாலோ, இல்லை ஆல்ரெடி இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கனாலோ அது வந்து அக்செப்ட் நாட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ படிச்சுட்ருக்கீங்களா, அந்த படிப்பை வந்து நீங்கள் ஐடி பார்ட் டைம் எதனா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது நாட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிஇ ஆர் ஈக்குவலண்ட், எம்பிஏ ஆர் ஈக்குவலண்ட் ஆர் எம்சிஏ, சிஏ, ஐசிடபிள்யூஏ, எல்எல்பி ஷல் நாட் கன்சிடர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் டிகிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நாட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசு இருந்தால் உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் அது டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2025 அந்த டேட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்க. அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி எலிஜிபிள் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி என்சிஎல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது தகுந்த அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை பிடபிள்யூடியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நேட்ஸு இதெல்லாம் வந்து அவங்க அப்ரெண்டிஸ் பண்ணாமல் இருக்கணும். அதாவது ஃப்ரெஷராக இருக்கவங்க மட்டும்தான் அதில் வந்து அப்ளிகேபிள் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அவங்களே ஒரு அப்ரெண்டிஸ் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நேட்ஸ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த வெப்சைட்டில் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு அந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் தான் எல்லா விதமான இன்டிமேட்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் கொடுக்குற மொபைல் நம்பரும் இமெயில் வந்து கரண்ட்டு கம்பல்சரி ஆக்டிவ் வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எதுவுமே உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஹவு டு அப்ளை டைம் லைன் கொடுத்துருக்காங்க. என்ன டைம் பார்த்தீங்கன்னாக்கா 17 ஜனவரி 2025 16 பிப்ரவரி 2025 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதுக்காக எலிஜிபிள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக எடுத்து வர மாதிரி தான் மார்க் ஷீட்டு, லீகல் சர்டிஃபிகேட்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட்ஸு வித்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இதுமாதிரிலாம் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சம்திங் அதர் ஸ்கில்ஸ் எதனா என்சிசி இதுமாரிலாம் இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து அப்ளிகேபிள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அதான் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஐடி இருந்தாக்கா ஐடி சர்டிஃபிகேட் எடுத்து போகலாம். இல்லை டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸு, மாஸ்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும்போது வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.